அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை ஜெயக்குமார் மர்மமான உயிரிழந்த வழக்கில் விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது KV தங்கபாலுவிடம் விசாரணையானது ஏற்கனவே நடைபெற்ற நிலையில் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தங்கபாலுவிடம் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக அவரது வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்தில் உடலானது பாதி இருந்த நிலையில் அவரது பிரேதத்தை கைப்பற்றியிருந்தார்கள். இந்த வழக்கில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக இந்த வழக்கை விசாரித்து வந்தார்கள். ஏற்கனவே இன்று காலை ஜெயக்குமாரின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மனைவிடம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த சூழ்நிலையில் ஜெயக்குமார் அலுவலகத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள், அதாவது குறிப்பா சொல்லணும்னா நாங்குநேரி எம்எல்ஏ இருக்கக்கூடிய ரூபி மனோகரன், KV தங்கபாலு உள்பட 33 பேர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மனை ஏற்று இன்று KV தங்கபாலு நெல்லை வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலில் வைத்து களக்காடு காவல் ஆய்வாளர் தலைமையில் கண்ணன் தலைமையில் தற்போது ஒரு போலீசார் உள்ள விசாரணை நடத்தி வருகிறார்கள். விசாரணை முழுமையாக முடியாத சூழ்நிலையில் இன்று நெல்லையிலேயே தங்கபாலு தங்குவதாகவும் கூறப்படுகிறது. வழக்கு விசாரணை தேவைப்பட்டால் இன்று மாலை அல்லது இரவு மீண்டும் இந்த வழக்கு விசாரணை தொடங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தங்கபாலுவிடம் அடுக்கடுக்கான பல கேள்விகளை போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஜெயக்குமாரிடம் கொடுத்தல் வாங்கல், எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் உட்பட அனைத்து விவரங்களையும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்தின் அடிப்படையிலே போலீசாரிடம் கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு பெரும்பாலான கேள்விக்கு KV தங்கபாலு பதிலளிக்க மறுத்துவிட்டதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. எனவே இந்த வழக்கு விசாரணை முழுமையாக முடியாத காரணத்தினால் மீண்டும் விசாரணையானது இந்த இரவு இதே நட்சத்திர விடுதியில் மீண்டும் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சரவணன்.